ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைப்பூவில் முட்டை பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். முருங்கைப்பூவில் டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்டா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நான் முருங்கைப்பூவில் முட்டை பொரியல் மாதிரி செஞ்சு காமிக்கலான்றக்காக நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி முட்டை பொரியலை வச்சு நம்ம முருங்கைப்பூ வச்சு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிடாதவங்க கூட எல்லாருமே சாப்பிடுவீங்க. லைக் பண்ணி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். ஸோ என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் என்ன பண்ணுறது தெரியும். என்னோடய வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தா நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முருங்கைப்பூ மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி பிக்கும்போது காம்பு போடக்கூடாது, வெறும் பூ மட்டும் தான் போடணும். காம்பு போட்டிங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வேறு மாதிரி வரும். நம்ம பிளட் ப்ரெஷர் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் முருங்கைப்பூ. ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தையும் நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு ஹெல்த்தான ஒரு ரெசிபி தான் நீங்கள் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம முட்டையை சேர்த்து நம்ம பிடிக்காதவங்களுக்காக நம்ம இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுத்தா அவங்க எல்லாமே சாப்பிடுவாங்க. முருங்கைப்பூ ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்காச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி மரம் விழுந்துச்சு, அதனால் எனக்கு இன்றைக்கி முருங்கைப்பூ கிடச்சிச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது விழுந்த சுச்சுவேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வேஸ்ட் ஆகாத அந்த பூவை ஃபுல்லாக நீங்கள் ரெசிப்பியாக செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். ஸோ இருக்கிற எல்லா பூவிலும் நம்ம காம்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். காம்பு இல்லாமல் தான் நம்ம எல்லாத்தையும் போட போகிறோம். ஸோ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாத்திரம் மாற்றி நல்லா தண்ணி ஊற்றி கழுவணும். நம்ம முருங்கை மரத்தில் இருக்கிறதுனால நிறைய டஸ்ட்டெல்லாம் இருக்கும், மண்ணு கூட இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். 2 and 3 டைம்ஸ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம முருங்கைப்பூவை. ஸோ நல்லா கழுவி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம மாற்றும் போது தண்ணி இல்லாமல் தான் ட்ரை பண்ணி எடுக்கணும். ஏன்னா முருங்கைப்பூவில் தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம குக் பண்ணும்போது நம்ம தண்ணியில் அதை ஊற்றவே மாட்டோம். அந்த பூவில் நமக்கு இருக்கிற தண்ணியை லைட்டாக நமக்கு வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கணும் எல்லா பூவையுமே. அதே மாதிரி தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி ஒரு பவுலில் மாற்றி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். முருங்கைப்பூ நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம முருங்கைப்பூ முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட போகிறன்றதை வாங்க பார்க்கலாம். ரொம்ப நிறையலாம் பொருள் போட போதில்ல. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் நம்ம முட்டை பொரியல் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் நிறைய எடுத்துக்கணும். ஒரு 1/4 கிலோ நல்லா உரித்து எடுத்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 முட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இதை வச்சு நம்ம முருங்கைப்பூ முட்டை பொரியலே பண்ண போகிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேன் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரியறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. நம்ம எடுத்து வச்சுக்க வெங்காயம் 1/4 கிலோ எடுத்துருக்கோம். அந்த 1/4 கிலோ வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி நம்ம சேர்க்குறோம். சின்ன வெங்காயம் நம்ம எல்லா டிஷ்ஷுக்குமே நம்ம செஞ்சு சாப்பிட்டாலும் அந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நார்மலாக நம்ம போடுற வெங்காயத்துக்கும் இந்த சின்ன வெங்காயத்துக்கு எப்போவுமே நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால அதிகமாக நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி சமைச்சிங்கன்னா குக்கிங்கும் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நம்ம போட்டு வதக்கணும். அதனால் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வதங்கிக்கும். ஸோ நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். எப்போவுமே நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் அந்த பண்ணுற டிஷ்ஷுமே. ஸோ நல்லா வதங்கணும். வாயில் நமக்கு தட்டுப்படவே கூடாது. நல்லா வதக்குனா தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க பூவை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியே இல்லாமல் இருக்குது பாருங்கள் நம்ம எடுத்து போடும்போது. ஸோ இதே மாதிரி தான் தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ அந்த பூவை போட்டுக்க நம்ம ஆல்ரெடி பூவிலே நமக்கு லைட்டாக தண்ணி இருக்கும். அதை வச்சே நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் மூடிக்கலாம். நல்லா அப்போ தான் வதங்கும். நல்லா வதங்கிச்சா பூ நல்லா நமக்கு வதங்கிடும். நமக்கு பூ நல்லா வெந்துடும் நமக்கு. ஸோ அதனால் அடுப்பை கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு நல்லா மூடி நல்லா வதக்கிடுவோம். தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா பூ வதங்கிடுச்சு. பூவும் அந்த வெங்காயமும் நமக்கு அப்படியே பார்க்கும்போது நல்லா வதங்கி போயிருக்குது. பூ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். போதும் நமக்கு. இப்போ நம்ம முட்டையை உடச்சி நம்ம அந்த வதக்கின பூவில் நம்ம போட்டுக்க போகிறோம். எடுத்து வச்ச 2 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பூவோடு நம்ம போட்ட வெங்காயம் முட்டை எல்லாமே நல்லா போட்டு நம்ம கரண்டி வச்சு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் முட்டை போட்டிருக்கனால நமக்கு கவுச்சி ஸ்மெல் வரும். அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். இப்போதைக்கு மிளகுத்தூள் போட வேணாம். இப்போதைக்கு மஞ்சள் தூள் மட்டும் போட்டு நல்லா முட்டை கவுச்சி ஸ்மெல் போகணுன்றதுக்காக நம்ம நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். ஸோ நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மஞ்சப்பொடியை ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வதக்கி விடணும். ஏன்னா எல்லாத்துக்கும் நமக்கு போய் ஸ்ப்ரெட் ஆனால் தான் அந்த கவுச்சி ஸ்மெல் ஃபுல்லாக முட்டையில் போகும். நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகுத்தூளும் அந்த நம்ம போட்ட பச்சை மிளகா தான் காரமே இதில். வேறு எதுவும் நம்ம சேர்க்குற காரத்துக்கு. முட்டை போட்டுக்கிறனால நம்ம நல்லா வதக்குனதுக்கப்புறம் நமக்கு முருங்கைப்பூ இருக்கிறதே நமக்கு தெரியவே தெரியாது. வெறும் முட்டை பொரியல் மாதிரி தான் இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். இந்த முருங்கைப்பூ முட்டை பொரியல் நல்லா காரக்குழம்புக்கு, ரசத்துக்கு நல்ல ஏற்ற சைட் டிஷ்ஷு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியில் நம்ம இன்றைக்கி முருங்கைப்பூ முட்டை பொரியல் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.